ஓம் சண்முகா போற்றி போற்றி. மாதா பிதா குரு குலதெய்வத்தை வணங்கி அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தலைப்பு திருமண வரன் அருளும் சுக்கிரன் மற்றும் சனீஸ்வரர். ஜோதிடத்தில் பொது களத்திரக்காரகன் என்பது சுக்கிரன். ஆனால் சனீஸ்வரரின் பங்களிப்பு திருமணத்திற்கு மிக முக்கியமான காரணமாக உள்ளது. ஏன் என்றால் காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் இடத்தில் உச்சம் பெறும் கிரகம் சனீஸ்வரர் மற்றும் திக்பலம் என்பது 7ஆம் இடத்தில் சனீஸ்வரருக்கு மட்டுமே உண்டு. காலபுருஷ தத்துவப்படி குடும்பஸ்தானத்திற்கு பாக்கியாதிபதியாக வருவதும் சனீஸ்வரரே. காலபுருஷ தத்துவப்படி 7ஆம் வீட்டிற்கு சுகாதிபதியாகவும் வருவதும் சனீஸ்வரரே மற்றும் புண்ணியாதிபதியாகவும் அவர் வருகிறார். இதனால் ஒருவர் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சனீஸ்வரர் எந்த விதத்திலும் பாதிப்பு அடையாமல் இருக்க வேண்டும். விளக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், சனீஸ்வரர் சுக்கிரன் ராகு கேதுக்கள் தொடர்பு பெறாமலும் ஆட்சி உச்சம் இல்லாத நிலையில் பாதகாதிபதிகளோடு தொடர்பு பெறாத நிலையிலும் இருக்கும் பொழுது இவர்களுக்கு காலதாமதமான திருமணமே நடைபெறுகிறது. ஆண் என்றால் 30 வயதிற்கு மேலும், பெண் என்றால் 26 வயதிற்கு மேலும் தான் திருமணம் என்பது இவர்களுக்கு நடைபெறுகிறது. உங்கள் ஜாதகத்தில் சுக்கிரன் மற்றும் சனீஸ்வரரின் நிலை என்ன என்பதை அறிந்து கொண்டு திருமண வரன் தேடுவது சிறப்பு. ஜாதகம் பார்க்க விரும்புபவர்கள் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும். எல்லாம் வல்ல சண்முக கடவுள் நம் எல்லோருக்கும் எல்லா வளமும் நலமும் அருள வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சண்முகா சரணம் சரணம்.